சிங்கப்பெண்ணே எழுந்து வானோன்னு வெயில்லாம் எங்களுக்கு பொருட்டு இல்ல வெயிலா இருந்தாலும் சரி மழையா இருந்தாலும் சரி இந்த நிகழ்ச்சிக்கு நான் சொல்லிட்டு உங்களுடைய வேலைகளை எல்லாம் விட்டு இந்த நிகழ்ச்சிக்காக வந்த அனைத்து மகளிர் அனைத்து பெண்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப பிரமாதமான இந்த தொகுதி வந்து செய்யூர் தொகுதியில இந்த பகுதியில் நடந்து கொண்டிருக்கு. செய்யூர் பகுதின்றது எப்படி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா, இங்க பக்கத்திலேயே என்ன கோவில் இருக்குது, அந்த கோவில் இருக்கு. ரொம்ப பிரமாதமான பிரசித்தி பெற்ற கோவில். அதே போல கொஞ்சம் தொகுதி பக்கத்துல தானே ஆதிபராசக்தி கோயில் இருக்கு. மேல்மருவத்தூர் போயிருக்கீங்களா? போவாதவங்க யாரா இருக்கீங்களா? எல்லாருமே போயிருக்கிறீங்க. மாலை போடுவோம், நம்ம நோம்பு கும்பிடுவோம், நோம்பு வைப்பாங்களா, அதுக்கப்புறம் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுறது எல்லாமே இருக்கும். மேல்மருவத்தூர் கோயிலுக்கு செய்து கொண்டிருப்போம். கருவறையில் பெண்கள் போய் பூஜை செய்யலாம் என்ற அந்த ஒரு புது தத்துவத்தை கொண்டு வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த கோவில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில். பங்காரு அம்மாவை நினைத்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடங்கலாம். சரியா? தொடங்கலாமா? அந்த ஒரு சிறப்பு இருக்கு. செய்யூருக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. என்னன்னா 3 விதமான பகுதிகள் இங்க இருக்குது. நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க, தமிழ் புக்ல குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை, மருதம்னு. இந்த பக்கத்துல எல்லாமே இருக்கு. மருதம் இருக்கா? நிலமும் சார்ந்த பகுதி இருக்குதா? நெய்தல் இருக்கிறதா? கடல் சார்ந்த பகுதி இருக்குதா? அதுவும் இருக்கிறது. அப்புறம் வந்து வனமும் சார்ந்த பகுதி, அதுவும் எல்லாமே. குறிஞ்சினா மலை, நெய்தல், பாலை, மருதம் எல்லாமே இங்க இருக்கிறது. இந்த 5 திணைகளில் 3 திணைகள் உள்ள பகுதி தான் இந்த செய்யூர் பகுதி. இது அவ்வளோ சிறப்பான பகுதி. அது எப்படி சொல்றதுன்னா, விவசாயமும் இருக்கிறது, மீன்பிடி தொழிலும் இருக்கிறது இல்லையா? விவசாயமும் இருக்கு, மீன்பிடி தொழிலும் இருக்குதா? நம்ம இப்ப கடல்ல நல்லா மீன் பிடிச்சுக்கிட்டு எத்தனையோ குடும்பங்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த தொழில் எந்த அளவுக்கு வளமா இருக்கு. வந்திருக்கீங்களாமா? மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய மகளிர்லாம் இருக்கிறீங்க. எல்லாரும் நிறைய பேர் கை காமிக்கிறீங்க, எல்லாம் வந்திருக்காங்க. ஏன்னா அதற்கு ஒரு முக்கியமான பங்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா முதன்மையானது விவசாயம், 2வது நெய்தல், அதாவது துணிலாம் நெய்றோம்ல, பட்டு நெசவு. அதே போல மீன்பிடி தொழிலும் மிக முக்கியம். ஏன்னா நம்மளது கடற்கரை ஒட்டிய பகுதி. கடற்கரைனா பக்கத்துல பீச்சு, மணல் எல்லாம் இருக்குது. அந்த கடற்கரை ஒட்டிய பகுதி தான் நம்ம விவசாயம், இங்க மீன்பிடி தொழில் நடக்குது. இதுல வந்து ஆனா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் அதற்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறாங்களாமா? போட்டோ இல்ல அதற்கான மானியங்கள், மானிய டீசல் கிடைக்குதா இல்லையா? மானிய டீசல்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அதாவது மீனவர்களுக்காகவே டீசல் என்பது மற்ற பகுதியில் எவ்வளவு விலை இருக்கோ அதை விட மீன்பிடி படகுகள் அந்த கடலுக்கு போகும்பொழுது அந்த டீசல் விலை கம்மியா கிடைக்கும். அதான் மானிய டீசல். அது வந்து இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டதா சொல்றாங்க. அதே போல புதுசா படகுகள் வேணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடியவங்க கேக்குறேன் நானு, இந்த மீன் பிடிக்கும் போது ஒரு 1.5 மாசம் மீன் பிடிக்க மாட்டாங்க தானே? 45 நாள் மீன்பிடி தடை காலம் உண்டா? ஜனவரி மாசம் தானே அது. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில மீன்பிடி தடை காலம். மீனை பிடிக்க மாட்டாங்க. ஏமா? எல்லா நாளும் தான் மீன் சாப்பிடுறாங்க. ஏன் தெரியுமா? அந்த மீன்கள் கடல்ல இனப்பெருக்கம் செய்து குஞ்சு பொரிக்கும். அப்ப சின்னதா இருக்கும், அதை பிடிச்சிட்டா அடுத்த மீன் கிடைக்காதுன்றதுக்காக ஒரு கிட்டத்தட்ட 45 நாள்ல இருந்து 60 நாளுக்கு கடல்ல மீனே பிடிக்க மாட்டாங்க. அப்ப அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? அந்த 2 மாசம் என்ன பண்ணுவாங்க? வேற வேலைக்கு தான் போகணும் இல்லையா? ரொம்ப கஷ்டம்னா அந்த 2 மாசம் ஏதாவது ஒண்ணு வேற வேலைக்கு தான் போகணும். இதற்கெல்லாம் நிறைய விஷயங்கள் அரசாங்கம் செய்ய வேண்டும். ஏன்னா இந்த மீனவர்கள் அவங்க மீன்பிடி தொழில் செய்வதாலதான் எல்லா வகையான மீன்களும் எல்லா மார்க்கெட்டுக்கும் வருது. இந்த கடற்கரையில பிடிச்சு அங்க கொண்டு வராங்க. அப்ப அவர்களுக்கு நிறைய நல்ல நலத்திட்ட உதவிகளை செய்து கொடுக்கணும்.